தமிழர்களே ஆஹா என்ன ஒரு பில்டப் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? நிஜமாவேங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில யாருக்கெல்லாம் பில்டப் குடுக்கணுமோ அவங்கள தான் வந்து நாங்க இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம். அதாவது தமிழ்நாட்டுல வெவ்வேறு இடங்கள்ல நிறைய பேர் பாப்புலரா இருப்பாங்க. அவங்களோட துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்கள தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கும் அவங்க யாருன்னு தெரியணும் இல்லையா? அவங்கள அறிமுகப்படுத்த போற மேடை தான் இது. இந்த கடுகு சிறிதானாலும் காரம் குறையாது அப்படிம்பாங்க. ஆனா இந்த பையனை பொறுத்தவரைக்கும் கடுகு சின்னதா இருந்தாலும் கானா குறையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல தான் வந்து ஒரு சூப்பர் மாஸ் என்ட்ரி குடுக்கிறதுக்காக கமலேஷ் காத்துக்கிட்டு இருக்காரு. கமலேஷ் ஸ்டைல் செல்லுமே வா 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 வா. தலையை விரிச்சு போட்டுக்கன்னு ஏண்டி ஸ்டைல காட்டுறேன். ஏதேதோ ஆசை இல்ல உன்னை பார்த்து ஏக்கத்துல எனக்கும் போது ஏத்துறேன். நடையா நடந்துக்குன்னு தலையை விரிச்சு போட்டுக்கன்னு ஏண்டி ஸ்டைல காட்டுறேன். ஏதேதோ ஆசை இல்ல உன்னை பார்த்து ஏக்கத்துல எனக்கும் போது ஏத்துறேன். உன்னை போல பெண்ணரத்தி இங்க யாரும் இல்ல, என்ன போல பாட்டு பாட ஆளு யாரும் இங்க. உன்னை போல பெண்ணரத்தி இங்க யாரும் இல்ல, என்ன போல பாட்டு பாட ஆளு யாரும் இங்க. அழகா நீ இருந்த வழியில நான் விழுந்துட்டேன், பார்த்தது சொக்கி புட்டேன். அடிய உன்னால என்ன நானும் மறந்துட்டேன், வம்புல மாட்டேன் கிட்டேன். கண்ணால மைக்கிறீங்க சம்மா கட்டையா, உன்னால சாந்து புட்டா மாய மாட்டையா. சோக்கா நிக்கிறியே கிறுக்கு புட்டிக்கு வைக்கிறியே, நீதான் சூப்பர் ஃபிகரா. அழகா பிறந்தட்டேன்னு ஆண்களையே கவுக்குறீங்க, இதுதான் கோடை மேலா. சோக்கா நிக்கிறியே கிறுக்கு புட்டிக்கு வைக்கிறீங்க, நீதான் சூப்பர் ஃபிகரா. அழகா பிறந்தட்டேன்னு ஆண்களையே கவுக்குறீங்க, இதுதான் கோடை மேலா. எத்தனைய நாட்டுக்குள்ள பொண்ணு நானும் பார்த்தேன், உன்னை நானும் பார்த்ததுமே பெண்களையே விருந்தேன். எத்தனையோ நாட்டுக்குள்ள பொண்ணு நானும் பார்த்தேன், உன்னை நானும் பார்த்ததுமே பெண்களையே வெறுத்தேன். பஞ்சா சேலையில காந்த போல இருக்கிற சிலரைய சிரிச்சு புட்டேன். நைசா பேச கேட்டு ஐசு வைக்க பாக்குறேன், ஐசா உருக வச்சேன். கண்ணால மைக்கிறீங்க செம்ம கட்டையா, உன்னால சாஞ்சு புட்டா வாய மாட்டையா. இடிச்சிட்டு போறாளே உசுரையிலா, அழகுல நீ தாண்டி ஒன்ன மயிலா. உனக்கும் எனக்கும் இருக்கும் பொருத்தம் ஒன்னா சேர்ந்தாலே, உனக்கும் எனக்கும் இருக்கும் பொருத்தம் ஒன்னா சேர்ந்தாலே. கண்ணால மைக்கிறிய செம்ம கட்டையா, உன்னால சாந்து புட்டா வாய மாட்டையா. இடிச்சிட்டு போறாளே உசுரையிலா, அழகுல நீ தாண்டி ஒன்ன மயிலா. Thank you so much Kamlesh. I really enjoyed your performance. Thank you. Bye. இதை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறியா? என்ன கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டியா? ஆமா. ஏன் நல்லா தானே இருக்கு. எனக்கு தான் நல்லா இருக்கும். உனக்கு தான் நல்லா இருக்குமா? விவரமா இருக்கடா. இந்தா ஏன் வச்சுக்கோ.
ஆனா உண்மையிலேயே உனக்கு தான் நல்லா இருக்கு. வெரி கியூட், வெரி கியூட். தேங்க்யூ கமலேஷ், தேங்க்யூ. இவர் வந்து ஸ்டாண்டப் காமெடியில ஒரு ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எனக்கு வந்து ரொம்ப செல்லமா ஸ்டாண்டப் காமெடியோட டெடி பேர் அப்படின்னு நான் சொல்வேன். யார் வராங்க பாருங்க. பழனி அண்ணா, ஆரம்பிங்கள். ஆரம்பிக்க தான் வந்திருக்கிறேன். 2020 நல்ல வருஷம்னு சொன்ன ஒரே ஆள் மேலே தான் எனக்கு கோபம். யார் தெரியுமா? அதெல்லாம் இந்த ஜோசியக்காரங்க சொன்னாங்க பாருங்க, அவங்க மேலே தான் எனக்கு கோபம். இப்போல்லாம் என்ன எழுதுறாங்களே, 2020 வருஷமா இல்லை திவசமானு போட்டிருக்கான் ஒருத்தன் மீம்ஸ். வாழ்க்கை அப்படி ஆகிட்டு இருக்கு. வாழ்க்கையில் நல்லா கவலைப்பட. ஒரு காலத்தில் மனுஷன் நின்பான், தெரு நாயெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க, மனுஷன் நின்று வேடிக்கை பார்த்துனா. இப்பெல்லாம் மனுஷனை பிடிச்சிட்டு இருக்காங்க, நாய் நின்று வேடிக்கை பார்க்குது. பிடிக்க அவனை பிடிக்க சார், முதல்ல அவன் தான் என்னை கல் விட்டு அடிப்பாங்குது. வாழ்க்கை அப்படி மாறிடுச்சா இல்லைங்களா? உண்மையாக சொல்கிறேன் சார், கல்யாண வீட்டிலலாம் சந்தனம் வைப்பாங்க, இப்பெல்லாம் சானிடைசர் வைக்கிறான். நல்லா கழுவிட்டு வாங்க மாப்பிள்ள, பிரச்சனை ஆகிற போது அப்படின்றாங்க. ஒரு காலத்துலாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு படம், 125 நாள் ஓடிச்சு படம், 175 நாள் ஓடிச்சு படம். இப்போ தேட்டர் 175 நாள் மூடி தான் சார் இருக்குன்றாங்க. அது கூட பரவாயில்லைங்க. எங்கள் ஊரில் ஒரு காலத்துலாம் 5ஆவதுல எக்ஸாம் வைப்போம்னாங்க, 8ஆவதுல எக்ஸாம் வைப்போம்னாங்க, 10ஆவதுல எக்ஸாம் வைப்போம்னாங்க. எல்லாம் பப்ளிக் எக்ஸாம். ஒரு கொரோனா வந்தது, ஒரு எக்ஸாம் வைக்க முடியல. வாழ்க்கை அப்படி மாறிடுச்சா இல்லைங்களா? அது மனைவியை சமாளிக்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கபசுர குடிநீரில் காப்பி போட்டு தர்றான். ஒன்றுமே பேச முடியல, எதுவுமே கேள்வி கேட்க முடியலைங்க. எதை கேள்வி கேட்டாலும் பிரச்சனை ஆகிடுது வாழ்க்கையில். மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. ரசிக்க தெரிஞ்சால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சின்ன சின்ன என் பொண்ணே கேட்கும், அப்பா காலேஜில் பேசுகிறேன், எங்கெங்கேயோ போய் டிவி நிகழ்ச்சிகள்லாம் பேசுகிறேன், ஆனால் வீட்டில் மட்டும் ஏன் பேச மாட்டேன்? நான் தெளிவாக சொல்லுவேன், அப்பா வெளியில் பேசினா சோறு, வீட்டில் பேசாமல் இருந்தால் தான் சோறு. அது ரொம்ப முக்கியம் இல்லை. நான் வெளில வந்தாலே என் பக்கத்து வீட்டுக்காரன் நாய் வளர்க்குறான் சார், எப்போ என்னை பார்த்து குலைக்கிறது, ஓங்குது. அப்படியே இருக்கேன்னு பார்க்காதீங்க, குலைக்குது. குலைச்சோன்னா நான் என் மனைவியை கொடுத்துக்கிட்டேன், எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து குலைக்குது, என்னடி இது அப்படின்னா, அது உங்களுக்கு செய்தி சொல்லுது மாமான்னா. அது என்ன நாய் எனக்கு செய்தி சொல்லுது? உங்களுக்கு 6 அறிவு, சோத்துக்கு நாயா அலையிறீங்க, அதுக்கு 5 அறிவு தான். உட்காந்த இடத்துல சோறு போடுறாங்க பாரு. உங்கள் வாழ்க்கை நமக்கு அப்படி ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் நானே அனுபவப்பட்டிருக்கேன். 2015 வெள்ளம் வந்தது, பயங்கர வெள்ளம், மெட்ராஸே மிதந்தது. நான் ஆவடியில் என் வீடு இருக்குது, நான் இவ்வளோ தண்ணியில் நீந்தி போயிட்டுருக்கேன் சார். ஒருத்தன் சைடில் வந்தவன் என்னை பார்த்துட்டான், சார் நீங்கள் டிவியில் வருவீங்களே? ஆமாம் சார் வருவேன். அடுத்த வாரம் வருவீங்களான்னு கேட்டான். நானே உயிரை கையில் பிடிச்சி நீந்தி போயிட்டு இருக்கேன். அவன் கேட்குறான், அடுத்த வாரம் வருவீங்களா? உயிரோடு இருந்தால் வருவேன்டா, இல்லைன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் வருவேன் பார்த்துக்கன்னு. வாழ்க்கையில் பாருங்க, அப்படியும் கேட்குற ஆட்கள் இருப்பாங்க இல்லைங்களா? ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி மனித வாழ்க்கை இருக்கிறது. தமிழன் நிலத்தை 5ஆக பிரித்தான், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நிலத்தை 5ஆக பிரித்தான், வீசுகின்ற காற்றை 4ஆக பிரித்தான். வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை 4ஆக பிரித்தான். இயல் இசை நாடகம் என்று முத்தமிழை 3ஆக பிரித்தான். அகம் புறம் என்று வாழ்க்கையை 2ஆக பிரித்தான். ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தான். ஏன் தெரியுமா? ஒழுக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் ஒழுக்கத்தை இழந்து விடக்கூடாது என்று ஒழுக்கத்தை 1ஆக வைத்தான் தமிழன். நன்றியும் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில அடுத்ததா சுவாரஸ்யமா என்ன நடக்க போகுது அப்படின்னு கேக்குறீங்களா? நானே சொல்றேன். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி தமிழர்களேல தமிழை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு 1 இல்ல 2 பேர் வராங்க. அந்த தேன் வந்து காதுல பாயணும்னா அவங்க 2 பேரையும் நம்ம வந்து கூப்பிட்டுடலாமா? வழக்கறிஞர் தாமோதரன் சார் மற்றும் கவிஞர் சாம்ராஜ் சார், ப்ளீஸ் வாங்க. எனக்கு பிடித்த திருக்குறள், விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம், நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெறின் என்ற ஒரு அருமையான 648வது குறட்பா 65வது அதிகாரம் சொல்வன்மை என்ற ஒரு அற்புதமான அதிகாரம். ஏன்னா விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம்னு வள்ளுவர் சொல்றார். இந்த உலகமே நீ சொல்றதை கேட்கும். எப்போ நீ சொல்றத பிறர் மனங்களில் தைக்குமாறு நீ சொல்ல கற்றால் இந்த உலகமே கேட்டு அதன்படி நடக்கும் என்று சொல்லுகிறார். இது எதுக்கு இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க, நான் சொன்னால் யாரும் நடந்துக்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? உலகமே கேட்குன்றார். அப்போ நம்ம அந்த குறளிலே இருக்கக்கூடிய அழுத்தத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏன் இந்த குறளை சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், கற்றறிந்த பலர் பார்க்குறோம். ஆனால் அவங்க எடுத்து சொல்லும்போது ஒரு தடுமாற்றம், சொல்லிலே நிரல்பட சொல்ல தெரியாத ஒரு நிலைப்பாடு. இதுக்கு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. என்னன்னா அவை அஞ்சாமைன்னு ஒரு அதிகாரம் எழுதுறாரு. ஏன் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா உறவுகளுக்கும் இந்த சொல்
மிக மிக அவசியம். அதனால தான் பாரதி, மகாகவி பாரதி மந்திரம் போல வார்த்தைன்னு வர வேர்ட்ஸ் லைக் மந்த்ராஸ் என்று சொல்லுவார். அப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எப்படி அழகாக பின்னி பிணைஞ்சு சொல்லணும். ஒரு இடத்துல சொல்ல தெரியலன்னா என்னன்னு வள்ளுவர் ரொம்ப அழகாக எழுதுவார். 730வது குறள் 73வது அதிகாரம் அவை அஞ்சாமை. அதில் சொல்வார், உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களநஞ்சு கற்ற செலச் சொல்லாதார்னு ஒரு குறட்பா. நீ நிறைய படிச்சிருந்தும் தெரிஞ்சிருந்தும் கற்றவர்கள் கூடிய சபையிலே அவர் மனம் இருத்துமாறு சொல்ல தெரியவில்லை என்றால் உயிரோடு இருந்தாலும் இறந்தவன்னு சொல்வார். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய பேசணும், பொருள்பட பேசணும். ஏன்னா வளவலன்னு பேசுறது வேற, நாம் சொல்றது அதில் நியாயம் இருக்கணும், கேட்குறவங்கள நம்ம பக்கம் இழுக்கணும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் 643 சொல்வார். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து 645 சொல்வார். அந்த குறள் கருத்துக்கள் வாழ்க்கையாக மாறுமானால் எல்லாமே இனிமையாகவும் நயமாகவும் நடக்கும். இந்த பேச்சு போகிறத யோ பாரு அப்படின்னு சொல்றதை விட, சார் கொஞ்சம் பார்க்கலாமே, யோ உனக்கு புத்தியே இல்லையா அப்படின்னு சொல்றதை விட, சார் உங்க அறிவுக்கு நீங்க நல்லா செய்யலாம் சார். வார்த்தைகள் ஹவு இட் மேக்ஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ். இதை தான் வள்ளுவம் சொல்லுது, சொல்வன்மையினே அதிகாரம். ஏன்னா அந்த திறனறிந்து சொல்லுகன்னு 644 ஒவ்வொரு சொல்லும் இட் ஹாஸ் இட்ஸ் எஃபிகசின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த சொல்லினுடைய அந்த நுண்மைகளை அறிய கற்றால் நம்முடைய சொல்லிலே இகழ்ச்சி இருக்க. விளையாட்டில் கூட அடுத்தவங்களை கேலி பேசுறது கூட அடுத்தவங்க மனசை புண்படாமல் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சின்னு 995 பண்புடைமை 100வது அதிகாரம். விளையாட்டில் கூட யார் மனசையும் புண்படுத்திடாதீங்க. ஒரு சொல் அதை நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு சொல்லும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தொல்காப்பியம் ரொம்ப அழகாக சொல்வார் தொல்காப்பியர், எவ்ரி வேர்ட் ஹாஸ் இட்ஸ் மீனிங். அதனால் ஒவ்வொரு சொல்லையும் நாம் கையாண்டால் அதற்குரிய விளைவுகளை நாம் பெற முடியும். இதுதான் எனக்கு பிடித்த குறள். விரைந்து தொழில் கேட்கும் என்ற குறளை வாழ்வியலாக்கினால் சண்டை சச்சரவுகள் நீங்கும், பேசி தீர்த்து கொள்ளலாம் எல்லாவற்றையும். நன்றி. எனக்கு பிடித்த கவிதை அப்படின்னு சொன்னால் இளவேனிலுடைய ஒரு கவிதை இருக்கு. நான் சிரிக்கிறேன் என்பதற்காக எனக்கு சோகமே இல்லை என்று நினைக்கிறாயா? இது அளமுடியாதவனின் சிரிப்பு, என் அதரம் முழுவதும் அக்கினி பிளம்பு, செயற்கையாய் சிரிப்பது சிலுவையை சுமப்பதை காட்டிலும் கொடுமையானதாகும். ஒரு துளிக்கே மரணம் என்றால் எனக்கு மாத்திரம் ஏன் இத்தனை கோப்பை விஷம்? இது இளவேனிலுடைய 1970 வாக்கில் எழுதின ஒரு கவிதை. சங்கராம சுப்பிரமணியத்துடைய ஒரு கவிதை இருக்குது. அந்த கவிதையினுடைய வரி, ராணி என்று தன்னை அறியாத ராணி மலைமுகட்டின் வீட்டு வாசலில் அமர்ந்திருக்கிறாள், இப்படி வரும். சுந்தரராமசாமியோட வேறொரு கவிதையை சொன்னோன்னா, மூடு பல்லக்கில் உள்ளே இல்லை மங்கை. இந்த கவிதைகளுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இந்த வரிகளை கொண்டு ஒருவர் தன் மொத்த வாழ்வையும் திறந்து பார்த்துட முடியும். மூடு பல்லக்கில் உள்ளே இல்லை மங்கை அப்படின்ற ஒரு வரி தாராளமானது ஒருவர் தன் வாழ்வை புரிந்து கொள்வதற்கு. ஏன்னா நம்ம நினச்சிட்ருக்கோம் நிறைய விஷயம் அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை, அதுக்குள்ளே இருக்கதாக நம்மளுடைய கற்பனையில் தான் நம்ம வாழ்வு இருக்கே ஒழிய உண்மையிலேயே அங்கே இருக்கான்னு தெரியலை. அப்புறம் ஒரு மூடு பல்லக்கை பார்த்தாலே அதுக்குள்ளே ஒரு மங்கை இருக்கணுன்றது நம்மளுடைய ஒரு திடமான அபிப்பிராயம். அப்போ மங்கை மூடு பல்லக்கில் இல்லை, நம் மனதில் தான் இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் அநேக விஷயங்களில் நம்மளுக்கு இப்படியான அபிப்பிராயங்கள் இருக்குது. ராணி என்று தன்னை அறியாத ராணின்றதை நம்ம விரித்து பார்த்தோம்னா எவ்வளவு அர்த்தத்துக்கு அது நம்மளை கூட்டிகிட்டு போகும். எத்தனை பேர் ஏதோ வெறும் பெண்பாலாக மாத்திரம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. தான் யார், தான் எத்தனை மகத்தானவர், தான் எத்தனை அழகானவர், தான் எத்தனை அறிவானவர், தனக்கு எத்தனை மகத்தான ஆற்றல் இருக்குது என்று அறியாத மனிதர்கள் நிறைய இந்த உலகத்தில். தான் உண்மையாகவே யார் என்று தெரியாத மனிதர்கள் நிறைய பேர். இந்த ஒரு வரியை வைத்துக்கொண்டு அதை அபாரமாக நம்மளால் வாழ்வினுடைய ஒரு முக்கியமான விஷயத்தை திறக்க முடியுது. ராணி என்று தன்னை அறியாத ராணி. அப்போ நான் முதல் சொன்ன இளவேனிலுடைய கவிதை என்பது இந்த வாழ்க்கையில் அவ்வளவு துயரம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இந்த துயரத்தை மீறியெல்லாம் சிரிக்கிறோம். இந்த நிறைய பேருடைய சிரிப்பை அக்கணத்தில் அந்த சிரிப்புன உண்மையை நம்புகிறோம். ஆனால் பல பேருடைய சிரிப்பு உண்மை இல்லை. அந்த கவிதையினுடைய ரொம்ப துயரமான முடிவு, துயரமான கடைசி வரி, ஒரு துளிக்கே மரணம் என்றால் நமக்கு மாத்திரம் ஏன் இத்தனை கோப்பை விஷம் அப்படின்றதா ரொம்ப ரொம்ப அதனுடைய துயரத்தினுடைய உச்சமான விஷயம். ஒரு துளிக்கே செத்துடலாம், ஆனால் எனக்கு மாத்திரம் ஏன் இந்த வாழ்க்கையில் இவ்வளவு கோப்பை விஷம் வழங்கப்படுது அப்படின்றது இந்த வாழ்வினுடைய போதாமைகள், இந்த வாழ்வினுடைய மிகப்பெரிய துயரங்களை நமக்கு சொல்லுது. விக்ரமாதித்தனுடைய ஒரு கவிதை வரும், கரடி சைக்கிள் ஓட்டும் பொழுது, கரடி சர்க்கஸில் சைக்கிள் ஓட்டும் பொழுது நாம் நம் வாழ்வை அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாதா? இவ்வளவு தான் இந்த கவிதையினுடைய மொத்தமான தேவை என்பதை நான் என்ன கருதுகிறேன்னா, இந்த வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி கொள்வதற்கு, இந்த வாழ்வை மேலும் அதனுடைய ஆழத்தில் புரிந்து கொள்வதற்கு மனிதர்களுக்கு கவிதை ரொம்ப அவசியப்படுது. எல்லாரும் கவிதை படிக்கிறாங்களான்னு தெரியாது, ஆனால் கவிதை படிப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் பாக்கியவான்கள். அவர்களால் இந்த வாழ்வின் சந்தோஷத்தை, துயரத்தை, மிக மோசமான தருணங்களை இந்த கவிதையை கொண்டு அவர்களால் கடக்க முடியும். பிறவி என்னும் பெருங்கடலை கடக்கிறத பற்றி வள்ளுவர் சொல்கிறாருன்னா, கவிதையை கொண்டு மனிதர்கள் தாராளமாக இந்த பிறவி என்னும் பெருங்கடலை கடக்க முடியும். இன்னைக்கு
தமிழர்களே நிகழ்ச்சியில அடுத்ததா வரப்போது யாரு அப்படின்னா அரக்கோணம் தினேஷ் அவர்கள். காலம் மாறி போச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொண்டு போயினே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் கோழி கூவுச்சுன்னா எந்திரிச்சு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி படுப்பாங்க. இப்போல்லாம் ஆஃபீஸுக்கு போனோமேனு அலாரம் வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குற காலத்துக்கு தான் வந்துட்டோம். ஒருத்தர் காலைல 4 மணிக்கு நடக்கிறார், வேகமாக சரன்னு 2 கையும் காலையும் வீசிக்கிட்டு நடக்கிறார். எங்க சார் இவ்வளோ வேகமாக நடக்கிறீங்க? நடக்கலன்னா காரி நேர்ந்தரும் டாக்டர் சொன்னாருங்க. ஏன் கேட்டால் சுகர். ஆமாம், உங்களுக்கு நடக்கலன்னா காரி நேர்ந்தரும் சொன்னார். அந்த டாக்டர் எங்க? இதோ பின்னாடி நடந்தவராக இருப்பாருங்க. டாக்டருக்கும் சுகர். அதுவும் இந்த ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ்லலாம் ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுதும்போது உட்காந்து பிட்டை பார்த்து எழுதுனா நான் சொல்கிறேன், டேய் புக்கை கொடுத்தா மட்டும் நீனா பாஸ் பண்ணுவா போற. அதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னான், நீ பரீட்சை வச்ச மட்டும் என்ன பாஸ் பண்ணுவா போறேன். அதெல்லாம் அடிச்சு வளர்த்தாங்க. ஸ்கூலில் வந்து விட்டாங்கன்னா, சார் பாத்தியாரே பையன் கண்ணை மட்டும் விட்டுருங்க, தப்பு பண்ணா உரிச்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பெத்தவங்க சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு காலம் மாறிச்சு. ஸ்கூலில் சேர்க்கும் போது, சார் பையன்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துங்க, அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அதுவும் பையனை அப்பெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து கொம்பு எடுத்து வாத்தியார் அடிப்பார், பையன் அடி வாங்குவான். இப்பெல்லாம் அப்படி இல்லை. அடிக்கிறதுக்கு கை வாங்கினா போதான் அவன் சொல்றான், டா இங்க அடியே, டா இங்க அடியே, டா அங்க அடியே, பத்தியா பேப்பர்ல வரணும் அவன் போட்டா அப்படின்னு வாத்தியார பையன் மிரட்டுறான். அதுவும் இந்த செல்போன் ஒன்று வந்துச்சு. காலம் மாறிடுச்சு சார். இந்த செல்போன் டச் போன்னு வந்துச்சுங்க. என்னைக்கு டச் போன் வந்துச்சோ அன்னைக்கே ஃபேமிலியில் நம்மலாம் டச் எல்லாம் போயிட்டோம். அம்பாட்டுன்னு தடவுறாங்க டச் போன்ல. சில பேருக்கெல்லாம் ஃபோன் வந்துனே இருக்கும். ஃபோன் வந்துனே தான் அவன் எடுக்காமே இருக்கிறான்னா ஊர் சுற்றி கடன் வாங்கிக்கிறான்னு அர்த்தம். 8 மணிக்கு நைட்டில் எல்லாருக்கும் ஃபோன் வரும். ஃபோன் வந்துச்சுன்னா நம்மால் ஃபோன் எடுப்பார். ஹலோ, சொல்லு, சரி வெய்யி அப்படின்னா பொண்டாட்டிக்கு இருந்து ஃபோன் வந்ததுன்னு அர்த்தம். போன வாரங்க நைட்டு 2 மணி இருக்கும், ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தவொடனே எடுத்து அட்டன் பண்ணுறேன். ஹலோ மாமா, ஊரில் பாட்டி செத்துட்டாங்க. வெஸ்டான் ஃபோனு. 1 வாரம் ஆகுது, இது வரைக்கும் செத்தது எந்த பாட்டின்னு தெரியல, ஃபோன் பண்ணது எந்த மச்சான்னு தெரியல. இந்த மாதிரி ராங் நம்பரும் அது இதுன்னு வர்ற அளவுக்கு நம்ம காலத்தை மாற்றிச்சு. அந்த மாத்திரக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். அதுவும் குடும்பத்தில் நீங்கள் பாருங்களேன், மனைவியினுடைய மனசு சந்தோஷமாக இருக்கணும்னா கண்ணனுடைய பர்ஸு காலியாக தான் வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நிலைமை தான் குடும்ப வாழ்க்கை. நான்லாம் காலேஜ் படிக்கிறப்போ நான் ஒரு கொள்கையோடு இருந்தேன், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், இதுக்கு நடுவில் நமக்கு எதுக்குடா ஒரு ஆள் அப்படின்னு தெளிவாக இருந்தேன். ஆனால் அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனைனா 1008 ஐடியா மைண்டில் வந்து நிற்குது. நமக்கு ஒரு பிரச்சனைனா அந்த மானங்கட்ட மைண்டு வேலையே செய்ய மாட்டுது. என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டான், மச்சான் ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணோன்னா எந்த அளவுக்கு லவ் பண்ணணும்னு கேட்டான். உடனே நான் அவனுக்கு சொன்னேன், ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணுறத பார்த்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு உன் கூட ஓடி வந்தான்டா, அந்த அளவுக்கு நீ லவ் பண்ணுறாங்க. நல்ல டிப்ஸாக இருக்குது, இப்படியா பண்ணலாம்டா அப்படின்னு அவன் செஞ்சான். அவனை கூட பரவாயில்ல, இன்னொருத்தன் ஏடா கூடமான ஆள் வந்தாங்க. அவன் வந்து என்கிட்ட கேட்டான், மச்சான் உண்மையான லவ்னா எப்படிடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. நான் உடனே அவங்ககிட்ட சொன்னேன், டேய் இன்னைக்கெல்லாம் பொண்ணுங்க உருப்படியாக பண்ணுறது 2 விஷயம் தான்டா, அதை சொன்னால் நீ கோச்சிக்காதரா அப்படின்னு. என்ன சொல்கிறா? ஒன்று மேக்கப்பு, இன்னொன்று பிரேக்கப்பு. அதுதான் பொண்ணுங்க இன்னைக்கு உருப்படியாக பண்ணுறாங்க அப்படின்னா. அதெல்லாம் இல்லை மச்சான், உண்மையான காதலடா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா. உடனே அவனுக்கு நான் சொன்னேன், ஒரு பொண்ணு உன்னை உண்மையாக லவ் பண்ணுறான்னா அந்த பொண்ணு வருதுறான்னா பார்த்த செகண்டே உனக்கு தோணும், இவ தாண்டா என் பொண்டாட்டின்னு, அதான்டா உண்மையான காதல்னு. அவன் சொல்கிறான் பாருங்க, பார்க்குற எல்லா பொண்ணு மேலேயும் அப்படியே தோன்றுறான்னா. அவனெல்லாம் என்ன பண்ணணும், தூக்கின்னு போய் கடலில் கள்ளி போட்டாலும் அவனெல்லாம் திருந்த மாட்டான். இந்த தமிழர்களே நிகழ்ச்சியின் மூலமாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, வாவ். தமிழ்நாட்டுல தமிழர்களுக்குள்ள இத்தனை திறமைகள் இருக்கா? என்னெல்லாமோ யோசிச்சு என்னெல்லாமோ வந்து பிரசன்ட் பண்றாங்களே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இன்னும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்பெல்லாம் சாதாரணமாக இயல்பாக வரக்கூடிய ஒரு தும்பல், இருமல் இதெல்லாமே வந்து நம்மளை ஒரு மார்க்கமாக பார்க்குறாங்க. இந்த கொரோனா வந்ததுலேருந்து நிம்மதியாக மனுஷன் ஆச்சு புச்சுன்னு தூங்க கூட முடியலைங்க. அதுவும் இப்போ மழை காலம் வேறு வந்துருச்சா, என்னதான் மாஸ்க் போட்டாலும் இப்படியே பார்த்து அந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை ரொம்ப வந்து இப்படி பார்க்குறாங்க மேலேயும் கீழுமா. நம்ம ஹெல்த்துக்காக நம்ம வந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வேற யார் நல்லா சொல்ல முடியும்? மருத்துவர்கள் தானே. ஸோ அந்த வகையில் தமிழர்களையோட இந்த ஷோவில் அடுத்ததா 2 மருத்துவர்கள் வராங்க. டாக்டர் தீபா கணேஷ் அண்ட் டாக்டர் இளங்கோவன். அடுத்து நம்ம மழைக்காலத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறோம். இப்போ நிறைய தண்ணியில் ஏதாவது நடக்க வேண்டி இருக்கலாம், இல்லாட்டி தண்ணியில் அதிகம் வேலை செய்ய வேண்டி இருக்கலாம், வீட்டில் வந்து ஈரத்துலேயே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அத்லீட்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலில் ஏற்படக்கூடிய ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், சேற்றுப்புண்ணு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ அதை எப்படி வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும்? காலில் வந்து ஒரு வெந்நீரில் கொஞ்சம் உப்பு, சற்றே மிளகு, இது 2த்தையும் போட்டு நைட் டைமில் எவ்ரிடே அதை வந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அதோட காலில் இருக்கும் இன்ஃப்ளமேஷன் குறையும். அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க நோய் தொற்று
அதிகமாவதற்கான வாய்ப்பும் குறையும். நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைங்க இருக்குது, இருமல் இருக்குது, சளி இருக்குது. நுரையீரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேது பிடிப்பது. இது இல்லாமல் வெளிப்பூச்சாக விழா பக்கங்களில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் அந்த கேம்ஃபர் அல்லது சூடம் அதை வந்து லேசாக அதில் வந்து கலந்து கொஞ்சம் சூடு பண்ணி விழா பக்கங்களில் தேய்ச்சி விடும்போது மிக அழகாக அவர்களுடைய அந்த ஆஸ்மா மூச்சிறைப்பு வந்து குறைவதை பல முறை நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கிறோம். அதை நீங்கள் தாராளமாக வீட்டில் பண்ணலாம். வெற்றிலையில் ஒரு 4 மிளகை வச்சு நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னா கூட வந்து அந்த இறைப்பு நோய் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கிச்சன்லேயே வந்து பால் இருக்கும், மிளகு இருக்கும், அடுத்தது மஞ்சத்தூள் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து பாலில் மஞ்சத்தூளை வந்து கலந்து அது கூட கொஞ்சம் மிளகையும் தட்டி போட்டு சாப்பிட்டீங்கன்னாலே வந்து அந்த தொண்டை கமறல் மற்றும் கோவிட் அல்லாத மீதி எல்லா பிரச்சனைகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிவென்ஷனாக இருக்கும். இப்போ தான் அந்த கொரோனா கோவிட் அந்த பேண்டமிக்லேருந்து கொஞ்சம் அந்த பயம் விட்டு கொஞ்சம் நார்மல் லைஃப்க்கு வந்துட்டு இருக்கோம். இந்த டைமில் சப்போஸ் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபியர் இருக்குது. ஐயோ இந்த டைமில் ஆசச் நம்ம இப்போ தான் அந்த பேண்டமிக்லேருந்து வெளியே வந்திருக்கோம், ப்ளஸ் ரெய்னி சீசன், இந்த டைமில் நான் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வந்தால் வெதர் பேபி ஹெல்த்தியாக போகுமா, இல்லை ப்ரெக்னென்சி ஹெல்த்தியாக போகுமா, இல்லை பேபி ஹார்ம் பண்ணுமான்னு சொல்லி நிறைய அந்த ஃபியர் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்த அந்த டேட்டா, அந்த பேப்பர்ஸ், வாட் எவர் எவிடன்ஸ் வி ஹேவ் நோ, இது வந்துட்டு பேபியோ ப்ரெக்னென்சியோ அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பயப்படவே தேவையில்லை. இந்த டைமில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனீங்கன்னா, பாசிட்டிவ் ஆனீங்கன்னா நத்திங் டு ஃபியர் அபவுட், யூ கேன் கண்டினியூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த யூஸ்வலாகவே எல்லாருமே அந்த ஹோம் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் நீங்கள் பண்ணி பாசிட்டிவ் ஆக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு அதுவும் இந்த பீரியடில் வந்துட்டு நம்ம சொல்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஃபியர் இருக்குது. இந்த டைமில் ஹாஸ்பிட்டல் போனால் நம்மளுக்கு வந்துருமா, போகணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறையா அந்த ஃபியர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. முந்தி நார்மலாக அந்த ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் இந்த ஃபுல் ப்ரெக்னென்சி கோர்ஸில் இத்தனை வாட்டி உங்கள் டாக்டர் விசிட் பண்ணணுன்னு இருக்குது. பட் இந்த பேண்டமிக் டைமில் ஸ்பெஷல் அது ப்ளஸ் இந்த ரெய்னி சீசனில் வந்துட்டு இந்த டைமில் இம்பார்ட்டனாக கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டர் விசிட் பண்ணணும். ஸோ த ஃபர்ஸ்ட் 3 months வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கேன் வந்து இந்த 7th வீக்கில் ஒரு ஸ்கேன் எடுப்போம். அது வந்து நம்பர் 1 வந்துட்டு உங்கள் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணும், அது கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கா இல்லை வெளியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது கன்ஃபார்ம். சப்போஸ் வெளியே இருந்துச்சுன்னா இட்ஸ் கால் எக்டோபிக் ப்ரெக்னென்சி. அது வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை மருந்து கொடுத்து அது அபார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணும். 2வது வந்துட்டு உங்கள் அந்த எம்ப்ரியோ அந்த கரு வந்துட்டு ப்ராப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கான்னு பார்க்கும். அது எப்படின்னா 7th வீக் அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஹார்ட் பீட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹார்ட் பீட் உங்களுக்கு 7th வீக் வந்துருச்சுன்னா உங்கள் அந்த வீக்ஸ்க்கும் அந்த ப்ரெக்னென்சியும் வந்து ஹெல்த்தியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அது கன்ஃபார்ம் பண்ணுவோம். அது 2வது. 3வது வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹார்மோன்ஸ் வந்து சப்போஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது, குறைஞ்சிருந்தா சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்பாட்டிங் அந்த மாதிரி வரலாம். ஸ்பாட்டிங் ஆர் ப்ளீடிங் சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு அந்த விமன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பாட்டிங் ப்ளீடிங் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஹார்மோன்ஸ் கொஞ்சம் வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அந்த ப்ரெக்னென்சி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஹெல்த்தியாக போகிறதுக்கு பார்ப்போம். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 3 months நிறைய பேருக்கு வந்து நிறைய அந்த நாசியேட்டிங் வாமிட்டிங் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன மாதிரி டயட் சாப்பிடணும் அந்த ஃபியர் பயங்கரமாக இருக்கும். அது ஸ்பெஷலி இந்த ரெய்னி சீசனில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டு ஸ்டார்ட் வித் வாட்டர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக பாயில் பண்ணி வார்ம் வாட்டராக குடிங்க, நல்லா ஹைட்ரேஷன் குடிங்க. 2வது அவுட் சைட் ஃபுட் வந்து கொஞ்சம் டெஃபினெட்லி அவாய்ட் பண்ணும். ஸ்பெஷலி இந்த டைமில் டைஃபாய்டு வந்து நிறைய இப்போது இந்த டைமில் இந்த ரெய்னி சீசனில் வந்து நிறைய பார்க்கலாம். ப்ளஸ் இந்த கொரோனா ஸ்கேர் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சி ஹெல்த்தியாக போகணுன்னா கூட நீங்கள் வந்துட்டு நல்லா ஹோம் குக்ட் ஃபுட் நல்லா வீட்லேயே செஞ்சாலும் நல்லா குக் பண்ணி நீங்கள் வந்து நல்லா அது சாப்பிடணும். லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் 3 months வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வாமிட்டிங் இருக்கனால நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் சாப்பிடணும். எவ்ரி ஒரு 3 to 4 hours வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லாங் கேப் விடக்கூடாது. ஒரு மீலுக்கும் இன்னொரு மீலுக்கு லாங் கேப் கொடுக்காம ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கோங்க, அப்பப்போ ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு அங்கே தண்ணி, ஸ்பெஷலி டியூரிங் திஸ் சீசன், அண்ட் த ஃபுட் அவுட் சைட் ஃபுட்டு இல்லை வீட்டு ஃபுட் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 months வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு இந்த ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 11th and 12th வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு NT ஸ்கேன் பண்ணுவோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்துட்டு உங்களுக்கு ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் வந்துருக்கு, ஒரு ப்ரீவியஸ் பேபி வந்துட்டு ஏதாவது ஒரு குறைபாடோடு வந்திருக்கு, ஒரு உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டி, ஒரு குரோமோசோபல் அப்நார்மாலிட்டி, ஒரு டிஃபெக்டோட உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருந்துச்சுன்னா அந்த 11th and 12th வீக்கில் ஒரு NT ஸ்கேன் எதுக்குன்னா அந்த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு அது பார்க்குற அந்த ஸ்கேனு அலாங் வித் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். இதில் ரொம்ப காமனாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சிண்ட்ரோம். இந்த டவுன் சிண்ட்ரோம் ஸ்பெஷலி யாருக்கு பார்க்குறதுனா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு ப்ரீவியஸ்லி உங்களுக்கு ரெக்கண்ட் அபார்ஷன் வருது, ஒரு உங்களுக்கே ஒரு ப்ரீவியஸாக ஹிஸ்ட்ரியில் ஒரு பேபி வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி
சரியாக ஹெல்த்தியாக போகாமல் இருந்துச்சுன்னா, ப்ளஸ் உங்கள் ஏஜ் வந்து 30+, 35+ ஒரு இன்க்ரீஸ் மெட்டல் ஏஜ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டெஸ்ட் வந்துட்டு யூஸ்வலி பண்ணுவோம். இது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா இல்லையான்னு வந்து உங்களுக்கு சொல்லிடுற மாதிரி ஒரு பேபி வந்து ஹெல்த்தியாக போகுமான்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 months இதுதான் நீங்கள் மேஜராக வந்துட்டு இந்த 2 ஸ்கேன், அதாவது லாஸ்ட் ஸ்கேன், NT ஸ்கேன் வந்து இஃப் யூ ஆர் ஹை ரிஸ்க் யூ வில் நீட். அதர்வைஸ் இந்த 7th வீக் பண்ணுற ஸ்கேனே இட்ஸ் வெல் குட் இனஃப். அண்ட் சொன்ன மாதிரி அந்த டயட் அண்ட் தட் ப்ராப்பர் உங்கள் ஹைட்ரேட் பண்ணுறது அண்ட் ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் அந்த ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். அது நீங்கள் வந்துட்டு அலாங் வித் மல்டி வைட்டமின்ஸ் அந்த ஃபோலிக் ஆசிட் டெஃபினெட்லி அந்த ஃபர்ஸ்ட் 3 months நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் எக்ஸசைஸ் வந்துட்டு டெய்லி ஒரு வாக்கிங் 30 to 40 minutes டெஃபினெட்லி நீங்கள் ஒரு வாக் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரென்யூஸ் எக்ஸசைஸும் கிடையாது. அதுக்காக நீங்கள் வேலையே பார்க்காம எக்ஸசைஸே பண்ணாமல் உட்காந்து இருக்கக்கூடாது. ஸோ ஒரு 30 to 40 minutes நார்மல் ரெகுலர் வாக்கிங் போகலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்களா செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்காதீங்க. ஆல்வேஸ் பி இன் டச் வித் யுவர் டாக்டர். எதாக இருந்தாலும் அவங்களுக்கு கேட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மெடிசனோ இல்லை டயட்டோ ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடடா, என்ன இந்த ஒரு விருந்து மாதிரி இருக்கே. நம்ம வந்து ஒரு இலை சாப்பாடு போட்டா எத்தனை ஐட்டம்ஸ் விதவிதமா இருக்குமோ அந்த மாதிரி வந்து விதவிதமான ஐட்டம்லாம் நீங்க எனக்கு வந்து கொண்டு கொடுக்குறீங்களா இந்த நிகழ்ச்சியில அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், அடுத்ததான் நாங்க கொடுக்க போற ஐட்டமும் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா சமீப காலத்துல யூடியூபை திறந்து பார்த்தாலே யார் இவங்க, எங்கேருந்து வந்தாங்க, என்ன இப்படி போட்டு கலாய்க்கிறாங்க இந்த பசங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. ஆனா பார்த்து பயங்கரமா மகிழ்றாங்க. சோ அவங்க தான் இன்னைக்கு நம்மளோட மேடையில வந்து நம்ம கூட இணைய போறாங்க. லெட்ஸ் வெல்கம் பனமட்டை பாய்ஸ். எப்ப பார்த்தாலும் பஸ் சேர் ஆட்டோன்னு வந்து நிக்கிறியா? உனக்கு சொந்தக்கார எதுவும் இல்லையா? ஏன் இல்ல? பாண்டிச்சேரியில எங்க அத்தை இருக்கிறாங்க, செங்கல்பட்டுல எங்க பெரியப்பா இருக்காங்க, ராயபுரத்துல மற்ற சொந்தக்காரெல்லாம் இருக்காங்களே. ஏடா டேய், மடத்தனமா பேசுறதே பொறி பொறியா வருது. கொஞ்சம் அழுத்தி சொரிங்க. சுண்டல், சிப்ஸ் இதெல்லாம் வரும். பொறிகடல, பொட்டுக்கடல எல்லாம் வரும். அவன் பாவன், ஏன்டா ஒழுங்கா என்ன வச்சு குளிச்சா எதுக்கு பொறி பொறியா வருது? சண்டால பண்ணுவோம் குளி இது வருது. அடுத்து நீங்க வாங்க. ஏன்னா அவர் அரிப்பிட்டாங்க. அவன் வந்து சரட்டுன்னு சொரிஞ்சிட்டு இருக்கான் தொடைய. நானும் ஒரு 3/4 மணி நேரமா சொரிகிறேன், வரட்டு நிக்க மாட்டேங்குது. இன்னும் நீ 3.75 மணி நேரம் சொரிஞ்சாலும் நிக்காது. ஏன் நீ சொரிஞ்சுக்கிட்டு இருக்க? ஏன் தொடைய அங்க போயிடா பள்ளமா வர வாங்கிட்டேன். அவருக்கு சொல்லி நண்பரை கூப்பிட்டாங்க. இதுல ஒருத்தர் சொல்ற இதுல கரண்ட் இருக்கு இந்த வயர்ல, இன்னொருத்தர் இதுல கரண்ட் இல்ல, 3ஆவதுல கூப்பிட்டு நீ தொட்டு பாரு அப்படின்னு. ஏண்டா இருக்குன்னு சொல்றதுக்கு நீ, இல்லைன்னு சொல்றதுக்கு அவன், இல்லாம போறதுக்கு நானு. பிச்சு உங்களை இது வந்து ஆள் தேடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன யாருன்னு கேக்குறியா? முதல்ல நீ யாரா? திருமல. நல்லா திரும்பி தானே நிக்கிற. திரும்பலன்ற என் பேரு திருமலன்னு சொன்னடா. என்னப்பா பேரு இது? திருமல திரும்பி. ஏய், நம்மள என்ன மேனேஜருக்கு தரம் பேசுங்க. குடுக்குறேன் பேசுங்க. இந்தாங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆரம்பம் உங்க பேங்க்கு வந்திருக்காங்க. ஆமா வந்திருக்காரு சார். அவனுக்கு அக்கௌண்ட் இருக்கா? ஆமா 10,000 போட்டிருக்காரு சார். அப்படியா? ஆமா. உண்மையாவா? உண்மையா சார். பனமட்டை பாய்ஸ் உங்களுக்கு வந்து யூடியூப்ல ஒரு தனி செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஃபாலோயிங்லாம் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட், என்ன மீச இது? என்ன வயசாகுது உங்களுக்குலாம்? சொல்லுங்க, என்ன வயசாகுது தம்பி உங்களுக்கு? 10 வயசு. சரி, ஓகே. உங்க இந்த பனமட்டை பேரு அப்படிங்கிறது எதுக்கு அந்த பனமட்டன் பேர் வச்சிங்க? அது கொஞ்சம் சொல்லுங்க யாராவது. ஸோ மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு இருக்கும்போது பனமட்டை மேலே இருந்து கீழே விழுந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பேர். என்னது ஐசாக் நியூட்டன் வந்து ஆப்பிள் விழுந்துச்சு, அதுல இருந்தா நான் வந்து கிராவிட்டி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க பனமட்டை விழுந்துச்சு, அதனால தான் எங்க கேமுக்கு பனமட்டை பாய்ஸ் அப்படின்னு வச்சிருக்கீங்க. சரி, ஓகே. இதுதான் வந்து உங்களோட பேக் ஸ்டோரி. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானிகள் அப்படிங்கிறது இதுல இருந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். கானா பாடல்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே தெரியும், வட சென்னையில் ஆரம்பிச்சிருந்தா கூட இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கானா பாட்டு. அது கோலிவுடா இருக்கட்டும், இல்லை வீட்டில் சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் போதே கூட நமக்கு வந்து ஏதாவது ஒரு கானா பாட்டு பாடணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வருது இல்லையா? ஏன் அப்படின்னா இந்த கானா பாட்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதாவது கேட்கறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை தாண்டி எத்தனையோ டாபிக்ஸை வந்து தொட்டுட்டு வருவாங்க. அதாவது அரசியலாக இருக்கலாம், இல்லைனா வந்து இன்னைக்கு எனக்கு பீட்சா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கானா பாட்டு இருக்கும். சாப்பாடு பற்றி ஒரு கானா பாட்டு இருக்கு, அதுக்கப்புறம் சமூகத்தை பற்றி கானா பாட்டு இருக்கு, காதலை பற்றி இருக்கு, காதல் தோல்வியை பற்றி இருக்கு. இப்படி எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து கானா பாட்டு இருக்கு. அது எல்லாரும் ரொம்ப ரொம்ப ரசிச்சு கேட்குறோம். ஆஃப் லேட் வந்து ஆனால் யூடியூப்ல நம்ம புள்ளிங்கோலாம் பயங்கரம் அப்படின்னு சொல்லி அந்த புள்ளிங்கோ அப்படிங்கிற விஷயத்தையே வந்து எல்லாரும் மனசையும் போய் சேர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா ஸ்டீஃபன் அண்ட் டோலக் விஜய் வராங்க. வாங்க புள்ளிங்கோ. Come on, start music. கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம். கத்துறேன்னு கேட்டா அக்கா உன வாயிலேயே குத்த மாட்டோம். எங்க புள்ளிங்க ரொம்ப பயங்கரம், எங்களை பார்த்த தமனை மயங்கி விழுந்துரும்.
உண்மைங்க நயன்தாராவும் கூட விழுந்துரும். இப்போ புது நடிகை மாறிப்படம் ஹீரோனி சாய் பல்லவியும் சேர்ந்து விழுந்துரும். ஏ கும்பலாக சுத்துவோனங்க ஐயோ எம்மன்னு கத்துவோம். கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே கொத்துவோம். கத்துறேன்னு கேட்டா உன்னை தொண்டையிலேயே கொத்துவோம். ஒரு சிக்கன் ரைஸை வாங்கி வச்சுப்போம் 1/2 பிரிச்சுப்போம். இது காடு கொடுத்த ஒரே லைஃபுங்க. எங்க அக்கா மஜா டைப்புங்க. நீ அழகுல மைமா என்ன என்ன ஒன்ன செய்மா. நம்ம கோவா போலாமா கப்பல்ல விளையாடலாமா. கும்பகோணம் வெத்தலவும் பாசம் எனக்கு பத்தல. முட்டுடாத காத்துல நான் இச்சு பெண்டி சவுத்துல. புள்ளிங்க 2 இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் யோசிச்சு அப்படி எழுதுனது தான். பாடலாமா? பாடுங்க ப்ளீஸ். ஆஃப் கோர்ஸ். என் ஃப்ரெண்டு கூட இருக்கிற இந்த லைஃப் ஜாலி. எங்க புள்ளிங்க ஒரு காமெடி பண்ணா யாரா இருந்தாலும் காலி. தப்பே பண்ணாம நான் கேட்க மாட்டேன் சாரி. நெக்கெல்லாம் பேசுனாக்கா மெரிச்சிருவோம் ஏறி. கும்பலா சுத்துவோம் ஐயோ எம்மன்னு கத்துவோம். கத்துறேன்னு கேட்டா உன்னை கையாலேயே கழுத்துவோம். வடிவேலு சந்தானம் சூரி யோகி பாபு கொரோனா டைம்ல எல்லாருமே பார்த்தாங்க யூடியூப். காசை மதிக்க மாட்டான் அவன் தான் என் ஸ்நேகிதம். பணத்தை உத்து பார்த்தா அதுதாங்க காகிதம். பணத்தை உத்து பார்த்தா அதுதாங்க காகிதம். ஃப்ரெண்டு கூட இருக்கிற இந்த லைஃப் ஜாலி. எங்க புள்ளிங்க ஒரு காமெடி பண்ணா யாரா இருந்தாலும் காலி. ஐயோ யாரா இருந்தாலும் காலி. ஐயோ யாரா இருந்தாலும் காலி. பாசத்தை பார்சல் கட்ட முடியாது. என் நண்பன் மேல வச்ச பாசம் குறையாது. எங்களை பத்தி முழுசா உனக்கு தெரியாது. நாங்க வாழ்ந்த கதை ஊருக்குள்ள மறையாது. விவசாயி செடி வளர போடுவாரு ஓரங்க. பொருள் குத்தா புள்ளிங்க எல்லாம் பில்லி பில்லின்னு வரோங்க. நல்ல நண்பன் கிடைக்கிறது கடவுள் குத்த வரோங்க. விவசாயி செடி வளர போடுவாரு ஓரங்க. குரல் குத்தா புள்ளிங்க எல்லாம் பில்லி பில்லின்னு வரோங்க. நல்ல நண்பன் கிடைக்கிறது கடவுள் குத்த வரோங்க. உண்மையான நட்பு என்ன உயிரை கூட தரோங்க. எங்க புள்ளிங்க எல்லாம் தரோங்க. விவசாயி போடுறாங்க வரோங்க. யாராடி கூப்பிட்டா வந்துருவோம் புள்ளிங்க வர்றாங்க. அடடடடடா செம. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழர்களை நிகழ்ச்சியில நீங்க 2 பேரும் வந்து அப்படியே செம்ம ஜோஷா அப்படியே களை கட்டிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தமிழர்களை நிகழ்ச்சியில என்னடா அது இந்த மாதிரி ஒரு தமிழ் விருந்து வச்சுட்டீங்க. ஆஹா, அப்படியே கிரன்ச்சியான ஒரு வடை மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறமா செம்மையான தயிர் சாதம் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். நடுவில் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி மாதிரி கூட ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கலவையா அமேசிங்காக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு இது வரைக்கும் கேட்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் நிறைய நாலேஜ் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். இன்னொரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட்டும் நம்ம வந்து இருந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலைஞர் டிவியில் அடுத்தடுத்து வர போகிற நிகழ்ச்சிகளை பார்த்து நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ண போறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட this is Sriranjini saying வணக்கம்.